Welcome to our channel. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல டிஃப்ரெண்ட் பொய்டிக் ஃபார்ம்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க. இதுல பொய்டிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னன்னா a டைப் ஆஃப் போயம். ஒவ்வொரு போயமும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். அந்த ஒவ்வொரு டைப்புக்கும் அந்த ஒவ்வொரு ஃபார்முக்கும் அதுக்கு தனியா ஒவ்வொரு ரூல்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா தட் அசோசியேஷன் வித் பர்டிகுலர் தீம். ஒவ்வொரு போயமும் ஒரு தீமை வந்து அசோசியேட் பண்ணி என்ன செய்யும் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொய்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து சானட். இந்த சானட் அப்படிங்கிறது எதை அசோசியேட் பண்ணி இருக்கு அப்படின்னா டிசையர்ஸ் மீன்ஸ் இந்த விஷ், அது நிறைவேறாத ஆசைகள் அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க எழுதியிருப்பாங்க. இந்த சானட் அப்படிங்கிறது மெனி சென்ச்சுரிஸா போயட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஃபார்மை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸ்ப்ளோர் த காம்ப்ளிகேட்டட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரொமான்டிக் லவ். லவ்ல அவங்களால நிறைவேறாத அந்த எண்ணங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆசைகள் இருக்கும்ல, அதை சொல்றதுக்காக இந்த ஃபார்மை வந்து என்ன செஞ்சிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் ஃபார்ம் மீன்ஸ் இந்த சானட் அப்படிங்கிற ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இங்கிலீஷ் போயட் இந்த ஃபார்மை எங்க இருந்து borrow பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலியன் போயிட்ஸ்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க borrow பண்ணியிருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் சானட்னா என்னன்னு பார்க்கலாம். சானட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் போயம். இந்த போயம்ல 14 லைன்ஸ் தான் வந்து என்ன செய்யும் இருக்கும். அந்த 14 லைன்லயும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரைமிங் ஸ்கீம் என்ன செஞ்சிருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லைன்லயும் ஒரு கன்சிஸ்டன்டான மீட்டர் மட்டும் தான் என்ன செய்வோம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க இந்த சானட் வந்து எழுதியிருப்பாங்க. இதுல ஓல்டா அப்படிங்கிற ஒரு இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு என்ன டேர்ன் அப்படிங்கிற நேம் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த போயம்ல 14 லைன்ஸ் அப்படி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த 14 லைன்ல ஒரு சர்டன் லைன் வரைக்கும் ஒரு டோன்லயும் ஒரு தீம்லயும் என்ன செஞ்சிருப்பாங்க எழுதிருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் லைன்ஸ் அந்த குறிப்பிட்ட லைனுக்கு அப்புறமா வேற ஒரு டோன் அப்படி இல்லாட்டி வேற ஒரு தீம்ல என்ன செஞ்சிருப்பாங்க ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஓல்டா அப்படிங்கிறது. சானட் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து இட்டாலியன் வேர்ட் சானட்டோ அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது. இதோட இங்கிலீஷ் மீனிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லிட்டில் சாங் இல்லாட்டி லிட்டில் சவுண்ட் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இது வந்து ஷார்ட் லிரிக் போயம். இந்த சானட் அப்படிங்கிறது ஷார்ட் லிரிக் போயம். நாம் ஆல்ரெடி பார்த்தோம் 14 லைன் போயம் அப்படின்னு பார்த்தோம். ஒரிஜினலா இந்த சானட் அப்படிங்கிறோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்கன்னா இட்டாலியில தான் வந்து ஆரிஜினல் ஆயிருக்கு. அண்ட் 14th செஞ்சுரியில இட்டாலியன் போயட் பெட்ராக் அப்படிங்கிறவர் இதை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த ஃபார்மை வந்து எழுதியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட். அண்ட் தட் இஸ் த ஓல்டஸ்ட் சானட் ஃபார்ம். இந்த பெட்ராக்கியன் சானட் ஃபார்ம் தான் இருக்கிறதுல ரொம்ப ஓல்டஸ்ட் சானட் ஃபார்ம். இதை வந்து இட்டாலியன் சானட் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த சானட்டை பார்க்கும் பொழுது அதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு 8 லைன் வேர்ஸ், அதுக்கப்புறமா ஒரு 6 லைன் வேர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் சானட். டோட்டலா 14 லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதை எப்படி அவர் டிவைட் பண்ணியிருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து 8, அந்த செகண்ட் வந்து 6 அப்படிங்கறது மாதிரி என்ன செஞ்சிருக்கிறார் டிவைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் 8 லைன்ல பார்க்கும் பொழுது இதுல வந்து ஆஸ்க் கொஸ்டின் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரைப் ப்ராப்ளம் இதை பத்தி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் 6 லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்ற மாதிரி எழுதியிருப்பார். அதோட ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 லைன்ல ஆக்டேவ் அப்படிங்கிற அந்த 8 லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி பிஏ ஏபி பிஏ அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற அந்த சசெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 8 லைனுக்கு பேர் ஆக்டேவ் அண்ட் செகண்ட் இருக்கிற அந்த 6 லைனுக்கு பேர் வந்து செசெட். இது வந்து சிடிஇ சிடிஇ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல சிடிசி டிசிடி அப்படிங்கிற மாதிரியான ரைமிங் ஸ்கீம் என்ன செஞ்சிருக்கிறாரு ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இட்ஸ் யூஸ்வலி ரிட்டர்ன் இன் த இயாமிக் பென்டாமீட்டர். இயாமிக் இல்லாட்டி அயாமிக் பென்டாமீட்டர்ல என்ன செஞ்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு. லைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 5 metrical feetல தான் என்ன செஞ்சிருக்கும் இருக்கும். அண்ட் ஈச் கன்சிஸ்ட் ஆஃப் 1 ஷார்ட், அப்புறம் ஷார்ட் மீன்ஸ் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், அதை ஃபாலோ பண்ணி ஒரு லாங் சிலபிள் என்ன செய்ய வரும். அண்ட் திஸ் இஸ் த பேட்டர்ன். ஒரு ஷார்ட் சிலபிள், அப்புறம் ஒரு லாங் சிலபிள், ஒரு ஷார்ட் சிலபிள், ஒரு லாங் சிலபிள், இப்படி வரும். இப்படி எத்தனை வரும் அப்படின்னா 10 வரும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 10. ஒன்று வந்து அன்ஸ்ட்ரெஸ்டு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்டு. அதாவது ஒன்று ஷார்ட் சிலபிள், இன்னொன்று வந்து லாங் சிலபிள், இப்படி மாறி 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 மொத்தமாக 10 வரும். 5 ஷார்ட் சிலபிள் 5 லாங் சிலபிள்ஸ் வந்து என்ன செய்யும் இருக்கும். இப்படி 10 சிலபிள் சேர்ந்ததுக்கு பேரு தான் என்னதுன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிறது.
இதுல வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சானட் 18 அப்படிங்கிறது, அதாவது ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுல ஷால் வந்து ஷார்ட், ஐ லாங், கம் ஷார்ட், பேர் கம் ஷார்ட், பேர் வந்து லாங், தி ஷார்ட், டூ லாங், யா ஷார்ட், சம் லாங், மெஸ் அப்படிங்கிறது ஷார்ட், டே வந்து லாங். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டு வந்து 5, அன்ஸ்ட்ரெஸ்டு வந்து 5 வந்து இருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் ரைமிங் ஸ்கீமை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சானட்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சானட் அப்படிங்கிறதுக்கு அப்ப பார்த்தோம்ல, ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, ஓல்டா அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கோம் இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான, அதாவது அதோட டோன்ல வந்து ஷிஃப்ட் இருக்கும், அப்படி இல்லாட்டி தீம்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, தீமாட்டிக் ஷிஃப்ட் வந்து காட்டியிருப்பாங்க. அதோட ரைமிங் ஸ்கீம் அப்படி இல்லாட்டி சப்ஜெக்ட் ஆஃப் த போயம் வந்து சடனா என்ன செஞ்சிருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியான இதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிவிங் மாதிரி என்ன செய்யலாம், இல்லாட்டி ரீசால்விங் சம் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதே இருக்கலாம். இந்த மாதிரி இந்த இதை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டேர்ன் அப்படிங்கிறது நார்மலி ஹேப்பன்ஸ் க்ளோசர் டு த எண்ட் ஆஃப் த சானட். சானட்டோட முடிவுல தான் என்ன செய்யும், அந்த டேர்ன் அப்படிங்கிறது வரும். அதாவது 14 லைன்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து 8 அண்ட் 6 வந்து பிரிச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த 6ல 4 வந்து முடிச்சது போக லாஸ்ட் 2ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வோல்டா அப்படிங்கிறது வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் சானட் அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்துக்கு எப்போ வந்ததுன்னா 1530s தான் வந்தது. யார் மூலமா வந்ததுன்னா சர் வயட் அப்படிங்கிற ஒரு மூலம் தான் என்ன செஞ்சது, இங்கிலாந்துக்கு இங்கிலீஷ்ல வந்தது. எது மூலமா அப்படின்னா, இவர் என்ன பண்ணிருக்காரு, தாமஸ் வயட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பெட்ராக்கியன் சானட்டை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரோட ஓன் காம்போசிஷனை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாரு இங்கிலீஷ்ல. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அவர் இந்த கிங் ஹென்ரி த 8 வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இந்த சானட் ஃபார்மை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் என்ன சொல்லலாம், ஹென்ரி ஹவர்ட், அதாவது ஏர்ல் ஆஃப் சரை, யாருக்கு அப்புறம் சார் தாமஸ் வயட்க்கு அப்புறமா அதை பத்தி யார் பார்த்திருக்கா அப்படின்னா ஏர்ல் ஆஃப் சரை அப்படிங்கிறவர் பார்த்திருக்கிறாரு. அண்ட் கிரியேட்டட் த இங்கிலீஷ் சானட் ஃபார்ம். இவர் வந்து இங்கிலீஷ் சானட் ஃபார்ம் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன் 1557ல வயட் அண்ட் சரை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறந்து போயிட்டாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் போய்ட்ரி ஆஃப் தேர் கலெக்ஷன் டைட்டில்டு சாங்ஸ் அண்ட் சானட்டிஸ் அப்படிங்கிற பேர்ல என்ன செஞ்சிருக்கு, வெளிவந்திருக்கு. அண்ட் லேட்டரா வந்து டுல்லட்ஸ் மிஸ்லேனி அப்படின்னு 1957ல இது என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அண்ட் பப்ளிஷ் மெனி ஒர்க்ஸ் பை போத் போயட்ஸ். இவங்க வந்து ரொம்ப அதிகமான ஒர்க்ஸை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் அனானிமஸ் போயம் இன்க்ளூடிங் மெனி சானட்ஸ், நிறைய வந்து பேர் சொல்லப்படாத போயம்ஸ்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைட்டில் பேஜ் ஆஃப் த செகண்ட் எடிஷன் அப்படிங்கிறது எப்படி பேர்ல வந்திருக்குன்னா, அஸ்டஃபல்ஸ் அண்ட் ஸ்டெல்லா அண்ட் 1591ல வந்திருக்கு. அண்ட் 1557 to 1586க்குள்ளாடி 10 எடிஷன்ஸ் வந்து இது என்ன செஞ்சப்பட்டிருக்கு, பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் சார் பிலிப் சிட்னி அப்படிங்கிறவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, எலிசபெத் 1ஓட கோர்ட்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, கோர்ட்டியரா வந்து இருந்திருக்கிறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் நோன் சானட் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்டஃபல் அண்ட் ஸ்டெல்லா, இது 1580sல இங்கிலீஷ்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இவரோட இந்த சானட் ஃபார்ம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சானட் அப்படிங்கறத ஈஸியர், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா என்ன செஞ்சிருக்கு, கன்வெர்ட் பண்ணிருக்கு. அண்ட் டு ரைட் இன் ஏ ஷார்ட் டைம், ரொம்ப குறுகிய காலத்துல எழுதக்கூடிய ஒரு போயமாவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த யூனிவர்சல் தீம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இந்த சானட்டோட யூனிவர்சல் தீம் அப்படின்னு பார்த்தோம்னா, த அன்ரெக்வெட்டட் லவ், அதாவது நிறைவேறாத காதல், அந்த மாதிரியான விஷயத்த மட்டும் சொல்ற மாதிரி தான் இந்த சானட்ல என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அண்ட் லேட்டர் பீரியட் சானட்டியர்ஸ் சச்சஸ் இந்த ஜான் டன் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சானட்ஸ் could be used to explore other things like politics, nature, religion and spirituality and social issues. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதை பத்தி எழுதுறதுக்கெல்லாம். யார் அப்படின்னா ஜான் டன், மில்டன், இவர மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சானட் ஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரேம்ட் இந்த 16th century பை இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளே ரைட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பீரியன் சானட் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குற அளவுக்கு இந்த இங்கிலீஷ் சானட்ஸ் வந்து யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியர். இவரும் ஈச் லைன்ஸ் 10 syllablesல தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ஐஎம்ஐக் பென்டாமீட்டர்ல தான். அந்த ஸ்ட்ரக்சர் கேன் பி டிவைடட் இன்டு 3 quadrants.
இதுக்கு முன்னாடி ரெண்டா பார்த்தோம், ஆக்டைவ் அண்ட் செசட் அப்படிங்கிற பேர்ல பார்த்தோம். இப்போ இவர் எப்படி பிடிச்சிருக்கிறாருன்னா 3 குவாட்ரைன்ஸா பிடிச்சிருக்கிறாரு. அண்ட் 4 லைன் ஸ்டான்ஸா ஒன்று, அண்ட் நெக்ஸ்ட் 4 லைன் ஸ்டான்ஸா ஒன்று, அடுத்து 4 லைன் ஸ்டான்ஸா ஒன்று. ஸோ 3 4 லைன் ஸ்டான்ஸா, அதுக்கப்புறமா லாஸ்ட் பார்த்தோம்னா 2 லைன்ஸ் வந்து கப்லெட் அப்படிங்கிற பேர்ல வந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு, பண்ணியிருக்காரு. அந்த ஷேக்ஸ்பியரியன் சானட்டோட ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. And this is the example sonnet for you from Shakespeare sonnet 116. இதுல பாத்தீங்கன்னா minds finds A A, love move B, AB AB, ஓகேவா. அண்ட் தென் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவாட்ரைன் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா மார்க் பார்க் சிசி. என்டையரா மைண்ட்ஸுக்கும் மார்க்குக்கும் டிஃபர் ஆகுது, லவ்வும் வரல. ஸோ இங்க வந்து நம்ம சி கொடுக்குறோம், சி சி. ஷேக்கன் டேக்கன் டிடி, சிடி சிடி. நெக்ஸ்ட் குவாட்ரைன் வந்து சிடி சிடி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சீக்ஸ் கம் வீக்ஸ் டூம் இஎஃப் இஎஃப், தேர்ட் குவாட்ரைன். ஸோ 12 லைன்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 2 லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ப்ரூவ்ட் லவுட் ஜிஜி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கப்லெட்ஸ் அப்படிங்கிற பேர். ஷேக்ஸ்பியரியன் சானட்ல இதுக்கு பேர் வந்து கப்லெட்ஸ் ஜிஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, முடிச்சிருக்கிறாரு. அண்ட் மெனி அதர் சானட் ஸ்ட்ரக்சரும் இதுல என்ன செஞ்சிருக்கு இருக்கு. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீம்ஸ்ல பார்த்தோம்னா சானட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃபன் அசோசியேட்டட் வித் தி தீம் ஆஃப் லவ்ல தான் வந்து என்ன செஞ்சிருக்கு, எழுதியிருக்கிறாங்க. அண்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ். அண்ட் இதுல வந்து டெத்து, டைமு, ஃபெய்த்து அப்படிங்கிறது எல்லாம் வந்து என்ன செய்யாது, மேக்சிமம் இருக்காது. லவ்வை பத்தி மட்டும்தான் மேக்ஸிமம் என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அண்ட் கம் டு த பெட்ராக்கியன் சானட் நவ். த ஒரிஜினல் சானட்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பெட்ராக்கியன் சானட் ஆனா இட்டாலியன் போயட்ல இருந்து தான் என்ன செஞ்சிச்சு, கிரியேட் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்தோம். த மெயின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் திஸ் சானட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்டேவ் அண்ட் செசட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பாரு, ஓல்டா ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஓல்டானா நமக்கு தெரியும். இதுல வந்து ஓல்டா எந்த லைன்ல இருக்கிறாங்க, ஹேப்பன்ஸ் பிட்வீன் த 8th and 9th லைன்ல வந்து இவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, டேர்ன் வச்சிருக்கிறாரு. இட்டாலியன்ல டேர்ன் அப்படிங்கிறது, டேர்னிங் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து ஓல்டா அப்படிங்கிறது. இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு பேரு டேர்ன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அதுல ரெக்டாரிக்கல் ஷிஃப்ட் இல்லாட்டி டிராமாட்டிக் சேஞ்ச், அதாவது தாட்ல இமோஷன்ஸ்ல சேஞ்ச் வரும், இல்லாட்டி வேர்ட்ஸ் அதுல வந்து என்ன செஞ்சிருக்கும், சேஞ்ச் இருக்கும். இந்த டேர்ன்ஸ் சீன் இன் ஆல் டைப் ஆஃப் ரிட்டன் போயட்ரி. இவரோட எல்லா போயம்ஸ்லயும் பெட்ராக்கியன் சானட்ல எல்லாத்துலயுமே இந்த டேர்ன்ஸ் வந்து கண்டிப்பா என்ன செய்யும் இருக்கும். அதோட ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏபிபிஏ ஏபிபிஏ, அதுக்கப்புறமா சிடிஇ சிடிஇ, அப்படி இல்லாட்டி சிடிசி டிசிடி அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாரு. அண்ட் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் போயம் from Petrarchian sonnet. First 8 lines and second 6 lines, and this is the ABBA 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 ரெண்டு வந்துருச்சு 8 lines. அப்புறம் CDE CDE CDCD அப்படிங்கிற மாதிரி இந்த போயம்ல இருக்கு. நெக்ஸ்ட் எலிசபெத் வான் ப்ரௌனிங்கோட சானட் 43. இதோட டைட்டில் பார்த்தோம்னா ஹவு டு ஐ லவ் தி அப்படிங்கிறது. இது வந்து எதை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்னா பெட்ராக்கியன் சானட்டோட ரைமிங் ஸ்கீமை தான் ஃபாலோ பண்ணி எலிசபெத் ப்ரௌனிங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். அண்ட் இந்த போயத்துல அந்த போயட் வந்து எப்படி ஒருத்தரை வந்து ரொம்ப அதிகபட்சமா விரும்புறாங்க அப்படிங்கறத பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆக்டேவ்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆல் பேஷனேட் லவ், இவங்களோட அந்த பேஷனேட் லவ்வை பத்தி சொல்லியிருக்காங்க, அந்த பர்சனுக்கு மேல இருக்கிற அந்த லவ்வை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைனல் செசட்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா டேர்ன் ஓல்டா அப்பியர், அதாவது அந்த ஷிஃப்ட் வந்திருக்கு. அதனால ஓல்டு கிரிஃப் அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியரியன் சானட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 குவாட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ரைமிங் கப்லெட் லாஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் ஹேப்பன்ஸ், அதாவது ஓல்டா அப்படிங்கிறது 12th and 13th லைன்ல வந்து என்ன செய்யும் வரும். 8th and 9th லைன்ல தான் பெட்ராக்கியன் சானட்ல வந்து என்ன செஞ்சது, ஓல்டா வந்து இருந்தது. இதுல வந்து பார்த்தோம்னா 12th and 13th லைன்ல வர்ற மாதிரி இருக்கு. இதோட ரைமிங் ஸ்கீம் ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சானட் நம்பர் 18 அப்படிங்கிறத நான் இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். அண்ட் டைட்டில் ஆஃப் த சானட் அப்படின்னு பார்த்தோம்னா ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே
அவர் ஒருத்தவங்கள விரும்புறாரு. அது அவரோட ஃப்ரெண்டுன்னு நம்ம வச்சுக்கலாம், லேடி லவ்னு வச்சுக்கலாம். அவங்கள வந்து யாருக்கு கம்பேர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா சம்மர்ஸ் டேக்கு வந்து என்ன செய்யறாரு, கம்பேர் பண்றாரு. அண்ட் கம் த்ரூ த ரைமி ஸ்கீம். ஏபி ஏபி, சிடி சிடி, அண்ட் இஎஃப் இஎஃப், ஜிஜி, ரைமிங் கப்லெட். இந்த சானட்ல பார்த்தோம்னா கம்பேர்ஸ் த பியூட்டி ஆஃப் அ யங் மேன். அப்புறம் அது எதுக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சம்மர்ஸ் டேக்கு வந்து கம்பேர் பண்றாரு. இதோட வோல்டா வந்து எதுல அப்பியர் ஆயிருக்குன்னா ஃபைனல் ரைமிங் கப்லெட்ல வந்து என்ன செஞ்சிருக்கு, அப்பியர் ஆயிருக்கு. மனுஷங்க வந்து இருக்கிற வரைக்கும், கண்ணுங்க வந்து பாக்குற வரைக்கும் அவரோட அழகு வந்து என்ன செய்யாது, வாழ்ந்துகிட்டே இருக்கும், குறையாது அப்படின்னு சொல்லிட்டு லாங் லிவ், அவருக்கு வந்து மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இந்த போயமை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ வாசிக்கிறப்பெல்லாம் ஷேக்ஸ்பியர் விரும்புகிற அந்த பர்சனை பற்றி இவங்க என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. ஸோ தட் தேர் இஸ் நோ டெத் ஃபார் தட் பர்சன் அப்படிங்கிறது இவரோட தாட். அதை தான் இதில் என்ன ஃபைனல் ரைமிங் கப்லெட்டில் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த 2 மெயின் சானட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்று வந்து பெட்ராக்கியன் சானட், அது அப்படி இல்லாட்டி இட்டாலியன். நெக்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியரியன் ஆர்எல்ஸ் இங்கிலீஷ் இப்படிங்கிற 2 மெயின் சானட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்பென்சேரியன் சானட் அப்படிங்கிறதே அப்போ பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து மில்டோனிக் சானட் அண்ட் டெர்சாரைமா, கர்டல், இந்த 4 டைப்ஸ் வந்து இருக்கு. இதுல ஸ்பென்சேரியன் சானட் அப்படிங்கிறது 16th செஞ்சுரியில இருக்கிற எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின சானட்ஸ்க்கு வந்து ஸ்பென்சேரியன் சானட் அப்படிங்கிற பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அண்ட் 1595ல இவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு கலெக்ஷன் ஆஃப் சானட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கிறார், வெளியிட்டிருக்கிறாரு. அதோட டைட்டில் வந்து அமருத்தி அப்படிங்கிற நேம்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளியிட்டிருக்கிறாரு. அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சிமிலர் டு த ஷேக்ஸ்பியரியன் சானட். அப்புறம் இதோட மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியர்ல இருந்து இது எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியரியன் சானட்டுக்கு நம்ம வந்து பார்த்தோம், அதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப் அண்ட் ஜிஜி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ஸ்பென்சேரியன் சானட்டோட ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏபி ஏபி, பிசி பிசி, சிடிசிடி, இஇ அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு செயின் மாடல்ல என்ன செஞ்சிருப்பாரு, எழுதியிருப்பாரு. லாஸ்ட் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் கப்லெட்ல லாஸ்ட் என்ன ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்கிறாரோ, ரைமி ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்கிறாரோ அதை தான் நெக்ஸ்ட் இருக்கிற அந்த ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைனுக்கு யூஸ் பண்றாரு. அந்த மாதிரி இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. கப்லெட் இவரும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா கப்லெட்ல வந்து இவர் வந்து இஇ என்ன செஞ்சிருக்கிறாரு, யூஸ் பண்ணியிருக்கிறாரு. And like both the Petrarchian sonnet and Shakespearean sonnet, அப்புறம் Spencerian sonnets normally written in the iambic pentameterல தான் இவங்க பெட்ராக்கியனும் சரி, ஷேக்ஸ்பியரும் சரி, ஸ்பென்சரும் சரி எழுதியிருக்கிறாங்க. And this is the example sonnet from Spenser's Amaruti. First quatrain 4 lines AB AB, and second quatrain BC BC, அதாவது இங்க லாஸ்ட் பில முடிஞ்சிருக்கு, இங்க பில ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க சில முடிஞ்சிருக்கு, இங்க சில ஸ்டார்ட் ஆயிருக்கு, சிடி சிடி. இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாம இஇ. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து மில்டானிக் சானட் அப்படிங்கிறது வாஸ் நேம்டு ஃபார் ஃப்ரம் 17th century இங்கிலீஷ் போயட் ஜான் மில்டன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மில்டனோட பேரை வச்சு இந்த சானட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தீஸ் சானட்ஸ் ஆர் ரிட்டர்ன் பை ஜான் மில்டன். அண்ட் இவர் மோஸ்ட்லி சேம் பேட்டர்ன், யாரோட பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பெட்ராக்கியனோட ஃபார்மை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. யூஸ் த பெட்ராக்கியன் ஸ்கீம் ஆஃப் ஏபிபிஏ ஏபிபிஏ சிடிஇ சிடிஇ அப்படிங்கிற ஃபார்மை தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்டப்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சென்டென்ஸ் இல்லாட்டி ஒரு தாட்டு கண்டினியூஸா என்ன இருக்காது, பாஸே இல்லாம என்ன செஞ்சுட்டே இருக்கும், பியாண்ட் எ லைன், ஒரு லைனை தாண்டி கீழே என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அது வந்து இவர் யூஸ் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் ஃப்ரம் த பெட்ராக்கியன் சானட். அனதர் கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் உள்ளதுல பெட்ராக்கியன் சானட் அப்படிங்கிற ஃபோக்கஸ் ஆன் லவ் அண்ட் ரொமான்ஸ், அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் பெட்ராக்கியன் சானட். பட் மில்டானிக் சானட் அப்படி கிடையாது. நம்பிக்கை, ஃபெய்த்து, பொலிட்டிக்கல் ஃபெய்த்து, அப்புறம் சோஷியல் மேட்டர்ஸ், இதை பற்றிலாம் இவர் என்ன செஞ்சிருப்பாரு, பேசியிருப்பார். And this is an example from Miltonic sonnet from sonnet 19. The title of the sonnet is When I Consider How My Light is Spent. அதாவது அவர் பார்வை இல்லாம போனதுக்கு அப்புறமா எழுதின சானட் இது. ஸோ அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அந்த இதை வச்சு இவர் என்ன செஞ்சிருப்பாரு, அவரோட சோல் வந்து கஷ்டப்படுது, கடவுள் வந்து அவர் அதுக்காக தான் பணிச்சிருக்காரு போல இருக்கு அப்படிங்கிறதையும் யோசிச்சு இது மாதிரி என்ன செஞ்சிருப்பாரு, எழுதியிருப்பாரு. அண்ட் கம் டு த ரைமி ஸ்கீம். ஏபிபிஏ ஏபிபிஏ சிடிஇ
சிடிஇ அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கிறாரு, யூஸ் பண்ணியிருக்கிறார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெர்சா ரைமா சானட். இது வந்து இந்த பொய்டிக் டெர்சா ரைமா அப்படிங்கிறது வந்து எதனால இப்படி பேர் வாங்குச்சு அப்படின்னா, 3 லைன்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் த்ரீ லைன்ஸ் தான் இருக்கும். அதனால டெர்சா ரைமா சானட் அப்படி சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்குறாங்க. இதுல இன்னொன்று ஃபாலோ பண்றாங்க என்னன்னா, லாஸ்ட் வேர்ட் ஆஃப் த செகண்ட் லைன். இந்த செகண்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைனோட ரைமியா இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு செயின் மாதிரி இதை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் 3 லைன் ஸ்டான்ஸாவா தான் இருக்கும். எத்தனை ஸ்டான்ஸ் ஆனாலும் இருக்கலாம். 14 லைன் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுல. அண்ட் எனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கலாம். And it ends with either a single line or a couplet. சிங்கிள் லைனாகவும் முடியலாம், கப்லெட்டாகவும் முடியலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எல்லாம் மேக்ஸிமம் என்னவா தான் முடிஞ்சிருக்கும், ஸ்பென்சேரியன் ஷேக்ஸ்பீரியன் ரெண்டுமே கப்லெட்டாக தான் முடிஞ்சிருக்கும். மில்டானிக் வந்து அப்படியும் இருக்கும், பெட்ராக்கியன் மாதிரியும் இருக்கலாம், 8 6 அப்படியும் இருக்கும், கப்லெட்டாக வராமலும் இருக்கும். ஆனால் டெர்சா ரைமா வந்து பார்த்தோம்னா கப்லெட்டாகவும் இருக்கலாம், சிங்கிள் லைனாகவும் இருக்கலாம். அவங்க ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டான்ஸால செகண்ட் லைன்ல கொடுத்துருக்கிற ரைமி ஸ்கீம் தான் அடுத்த ஸ்டான்ஸாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைனோட ரைமி ஸ்கீமா என்ன செஞ்சிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பார்த்தோம், செகண்ட் லைன்ல பி இருந்தது. அப்படியே செகண்ட் ஸ்டான்ஸா பார்த்தா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன்ல பி இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸால செகண்ட் லைன்ல சி இருக்கு. இங்க தேர்ட் ஸ்டான்ஸா பார்த்தோம்னா இங்க சி, ஃபர்ஸ்ட் லைன்ல சி, அப்புறம் தேர்ட் லைன்ல சி இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபோர்த்னு ஒரு ஸ்டான்ஸா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க டி இருக்கா, ஸோ டி யூஸ் பண்ணுவாங்க. டி, இ, அப்புறம் டி. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டான்ஸா வந்துச்சுன்னா இ, எஃப், இ. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்துச்சுன்னா எஃப், ஜி, எஃப் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி எத்தனை ஸ்டான்ஸ் ஆகணும் போகலாம், எத்தனை லைன்ஸ்னாலும் இருக்கலாம். ஆனா 3 லைனா தான் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் இதோட ஃபார்மட். இதுதான் இவ்வளவு நேரம் சொன்னோம். அண்ட் லாஸ்ட் முடிகிறது எப்பயும் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன முடிச்சிருக்கு, ஏஏ அந்த மாதிரி முடியும். 2 லைனாவும் முடியலாம், ஒரு லைனாவும் முடியலாம். ஆனா முடியும் போது ஃபர்ஸ்ட் என்ன முடிச்சிருக்கிறாங்களோ அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. திஸ் இஸ் த ஃபார்மட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது கர்டல் சானட். கர்டல் அப்படின்னா ஷார்டன்ட், கர்டைல்டு அதாவது குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வேர்ஷன் ஆஃப் த சானட் வந்து இன்வென்டட் பை 19th century இங்கிலீஷ் போயட் ஜிஎம் ஹாப்கின்ஸ் அவரோட இன்வென்ஷன் தான் இந்த கர்டல் சானட் அப்படிங்கிறது. இது வந்து 14 லைன் ரூலை வந்து ஃபாலோ பண்ணாது. 3 லைன் ஸ்டான்ஸாவா என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அண்ட் ஃபைனல் செட்ல வந்து 5 லைன் ஸ்டான்ஸா வந்து என்ன செய்யற மாதிரி இருக்கும். ஒரு லைன் வந்து எப்படி இருக்கும்னா டெய்ல் மாதிரி, திருக்குறள்ல இருக்கும்ல 1.5 வரி, அந்த மாதிரி என்ன செய்யும், அரை லைன் தான் இருக்கும். லாஸ்ட் இந்த ஃபைனல் லைன் வந்து எப்படி இருக்கும், டெய்ல் மாதிரி ஹாஃப் லைன் தான் வந்து இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த இதுக்கு வந்து கர்டைல் அப்படிங்கிற நேம் வந்து வந்துச்சு. இதோட லைன் பார்த்தோம்னா 10 இல்லாட்டி 11 லைன்ஸ் வந்து லாங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரைமி ஸ்கீம் பார்க்கும்போது ஏபிசி அப்படின்னு வரும். அடுத்தது டிபிசிடிசி, டிசி, பிடிசி இந்த மாதிரி வர்றதுக்கு மாதிரி எழுதியிருப்பாங்க. திஸ் சானட் ஃபார்ம் வந்து யூசஸ் எ டைப் ஆஃப் மீட்டர், ஸ்ப்ரங் ரித்தம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கிறாரு, யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அயாமிக் பென்டாமீட்டர். அயமிக் பென்டாமீட்டர்ல இருந்து வித்தியாசமானது இந்த ஸ்ப்ரங் ரித்தம். இந்த ஸ்ப்ரங் ரித்தம் அப்படிங்கிறத இன்வென்ட் பண்ணதே யாருன்னு தான் பார்த்தோம்னா நம்ம ஜிஎம் ஹாப்கின்ஸா தான் இருக்கும். அண்ட் ஈச் லைன் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்ட்ரெஸ்டு, அன்ஸ்ட்ரெஸ் வச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ்ட வச்சு என்ன செஞ்சிருப்பாரு, சிலபிளை வச்சு ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருப்பார். 4 ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் மட்டும் வச்சு தான் என்ன செஞ்சிருப்பாரு, எழுதியிருப்பாரு. 5 ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் வச்சு என்ன செஞ்சிருக்கிற மாட்டாரு, எழுதியிருக்கிற மாட்டாரு. And this is the example poem from Hopkins. ABC ரெண்டு வந்து 3 லைன் இருக்கு. அடுத்தது ஒரு 4 லைன்,
அப்புறம் ஒரு அரை லைன் டி பி சி டி அப்புறம் சில முடிச்சிருக்கிறார். இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சானட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? பெட்ராக்கியன் சானட், ஷேக்ஸ்பியரியன் சானட், ஸ்பென்சரின் சானட், மில்டோனிக் சானட் அண்ட் டெர்சாரைமா அண்ட் கர்டைல். இந்த சானட்ஸோட டேபிளர் காலம் எல்லாத்துலயும் 14 லைன்ஸ் இருக்கும். ஆனா கர்டைல்ல மட்டும் 10.5 அப்படி இல்லாட்டி 11 லைன்ஸ் தான் என்ன செய்யும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் என்ன மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இயாமிக் பென்டாமீட்டர் தான் மேக்ஸிமம் என்ன செஞ்சிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கர்டைல்ல மட்டும் ஸ்ப்ரிங் ரத்தம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதோட ரைமி ஸ்கீம் என்ன அப்படிங்கிறதையும் ஓல்ட் வந்து எதுல எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சிருக்கேன் இந்த டேபிளர் காலம்ல இருக்கு. இந்த ரொமான்டிக் பீரியட் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து 523 சானட்ஸ் எழுதியிருக்கிறார். அண்ட் ஜான் கீட்ஸ் wrote 67 sonnets and Coleridge wrote 48 sonnets and Shelley wrote 18 sonnets. And then Coleridge ஓட series of sonnets on eminent characters அப்படிங்கிறது published in the Morning Chronicles இந்த இயர் 1794 to 95ல வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதோட தீம் வந்து பொலிட்டிக்கல் தீம்ஸா வந்து இருந்தது. அண்ட் சார்லஸ் ஸ்மித்தோட டு த ரிவர் அருண் அப்படிங்கிறதுல நேச்சர் வந்து தீமா இருந்தது. அண்ட் தென் வேர்ட்ஸ்வொர்த் சீரீஸ் ஆஃப் சானட்ஸ் 132 சானட்ஸ். இது வந்து எக்லியாஸ்டிக்கல் சானட்ஸ் அப்படிங்கிற நேம்ல 1821ல பிகின் பண்ணப்பட்டது. அப்புறம் அந்த டெக்கேட் முழுக்க அது என்ன செஞ்சது இருந்தது. இதோட தீம் வந்து ரிலீஜியஸ் சீக்வன்ஸ் தீமா வந்து என்ன செஞ்சிருந்தாரு எழுதியிருந்தாரு. அண்ட் கீட்ஸோட சானட் ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன்டு சாப்மேன்ஸ் ஹாமர் இது வந்து 1816ல வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பத்தி இந்த இதுல வந்து தீம் வந்து எழுதியிருந்தாரு. அண்ட் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ரொமான்டிக் பீரியட் சானட். அண்ட் இன் திஸ் சானட்ஸ் ஷேக்ஸ்பியரியன் சானட்ல இருக்கிற ரைமி ஸ்கீமையோ பெட்ராக்கியன் சானட்ல இருக்கிற ரைமி ஸ்கீமையோ ஃபாலோ பண்ணி அவங்க என்ன செய்யல எழுதல. இதுல வந்து ஒரு புது பேட்டர்ன் அவங்க வந்து என்ன செஞ்சிருந்தாங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட், ஸ்டோன், சாண்ட், ஃப்ரோன். ஸோ A and then B, after that A and B. So AB, AB. அதுக்கு அடுத்தது பாருங்க land. ஃபர்ஸ்ட்ல land வந்ததா command. So this is also A and read. இது வந்து வேற அதனால C, AC. and then next வந்து things. இது வேற அதனால D, read, feed. So this is also C. So AC, DC. Next pattern. And appear, king, appear, disappear. So இது வந்து E, இதுவும் வந்து E. and next வந்து kings இந்த decay இது ரெண்டும் ஒன்று போல இல்ல. so இது வந்து kingsல வந்து things வருது. so D, ED and EF. despair, bear இது வந்து E and way. decay, way இது வந்து F. ஸோ இந்த மாதிரியான ரைமி ஸ்கீமை ஃபாலோ பண்ணி இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியரியன் ரைமி ஸ்கீமையோ பெட்ராக்கன் ரைமி ஸ்கீமையோ இவர் என்ன செய்யல ஃபாலோ பண்ணவே இல்லை. அண்ட் இந்த லேட்டர் 19th சென்ச்சுரியில் பார்த்தோம்னா லவ் சானட் சீக்வன்சஸ் வந்து திருப்ப வர ஆரம்பிச்சது. அண்ட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து இந்த சானட்ஸ் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறதுலையும் அண்ட் ரொசட்டி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஹவுஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுலையும் இந்த இது சீக்வன்ஸ் அதாவது சானட் சீக்வன்ஸ்ல லவ் தீமை திருப்ப வந்து என்ன செய்வாங்க ரிவைவல் பண்ணாங்க. அந்த 20th century ஒர்க்ஸ்ல வந்து மேரி ரெல்கி அப்படிங்கிறவங்க சானட் அண்ட் ஆர்பியஸ் அப்படிங்கிறத 1922ல என்ன செஞ்சிருக்காங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே சானட் பத்தின டீடைல்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.